வீட்டுல பரிமாறத்தான் நல்லா இருக்கும். ஆனா ஏழை வீட்டுல சன்னு மட்டும் புரிஞ்சுங்க. சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உடம்பு ஏத்துக்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். சம்பாதிச்ச பணத்துல நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழு, மத்தவங்களை வாழ வச்சுட்டு வாழாது. கூட்டு கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா இருக்கும். என்ன உடம்பு உதறது இல்ல. ஓகே நினைக்கிறேன். சூப்பர், பிரமாதம் மிஸ்டர் அசோக் குமார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பண்றதுக்கு இங்க யாருக்காங்கன்னு வரான் இவன். என்ன அமைதி, என்ன குணம், என்ன மரியாதை. கடவுள் மட்டும் தான் அப்படி உயர்வா படைச்சிடறாங்க. நீங்க யாரை பத்தி சொல்றீங்க? வேற யாரை பத்தி? சூப்பர் பாத்தீங்களா? என்ன பெருந்தன்மை, என்ன எளிமை. என் பேரை சொன்ன உடனே உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உட்காருங்கன்னு சொன்னாருயா. உடம்பெல்லாம் புல்ல இருந்துச்சியா. நிஜமா இந்த காலத்துல புதுசா வந்த நடிகர்கள் எல்லாம் என்ன குதிக்கிறாங்க. ஏசி வேற விட்டு இறங்கி வர மாட்டாங்க. ஆனா இவரு வெளியே உட்கார்ந்து சகஜமா எல்லாம் சூப்பர் ஸ்டார் தாயா. நிஜமாவே நீங்க அவர் பாத்தீங்களா? உங்களை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த ஷீட் எடுத்து கொடுத்தாருப்பா. அது என்ன ஷீட்? அந்த ஷீட்டா கூப்பிட்டேன். உடனே ஒத்துக்கிட்டாருப்பா. சாப்பாடு எல்லாம் செட்டிநாடு ஸ்டைல்ல ரெடி பண்றேன்னு முதலாளி சொல்லிட்டாரு. அது மட்டுமா, எத்தனை பாட்டில் ஸ்காட்ச் வேணும் முதலாளி கேட்டாரு. அதுக்கு மியூசிக் கொஞ்சம் ஓவரா போய் ரீல் கடைக்கு கம்மி பண்ணு. அந்த அசோக் குமார் நடிக்க போகும்போது நான் என்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கிறாரா. நானும் சக்சஸ் நடிச்சுட்டு வாங்க சொன்ன பிறகுதான் அந்த இடத்து விட்டு எழுந்து போறாரா. நம்ம அவரை வச்சு இவருக்கு போட்ட பூஜை நமக்கு தானே தெரியும். நிறுத்திட்டாங்க. 300 மீட்டருக்கு அந்த பக்கமே நிறுத்திட்டாங்க. பெரிய கயிறை கட்டி நம்ம ஊரால யாரு கிட்ட பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் பக்கத்துல பெரிய துப்பாக்கியோட கருப்படை போலீஸ் நிக்குது. எக்கச்சக்கமான போலீஸ். யாராலையும் கிட்ட போக முடியாது. உடனே இப்பதான் முதலாளி அவரை பார்த்து பேசிட்டு வராரு. போட யாரு இவரா? இவரெல்லாம் போலீஸ் அலுவலர். என் ரெண்டுக்கு எல்லாம் பார்த்தேன். ஆமா, இந்த வேஷம் எங்க இருந்து பிடிச்சீங்க? அது என்னது? அதனாலதான் நான் ஜீப்பை விட்டு கீழே இறங்கல. இடத்த மாத்து. முதலாளி, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேசி கார் சொல்றேன். கட் பண்ணா முதல்ல உள்ள கட் பண்றா. முதலாளிக்கே இந்த நல்வண்ணா நாம கிட்ட போனா நம்ம நிலைமை என்ன? சொன்ன என் பொண்டாட்டி சொன்னா சம்பாரிச்சு வந்து டண்டி எப்பவும் டல்லா வருவீங்க, இன்னைக்கு தில்லா வந்திருக்கீங்க. சொல்ல காப்பாத்திட்டண்டி. அப்ப தில்லு வராதா? ஒரு நாள் வருமானம். லாக் தி டோர், என் புருஷன் வெளியாச்சே. நீங்க ஒரு சிறந்த தொழிலாளீங்க. ஆனா அது பத்தாது. என்னடி சொல்ற? ஊருக்கே சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்காக வந்திருக்காரா? அவர் போய் கட்டிங் செய்ய பண்ணி லம்பா வேண்டிய சொல்லியா? போடி போடி பேராசை பிடிச்சவள. உங்களை போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வர சொல்லல. அவர் வாங்க, நம்ம 2 பேரும் போய் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுக்கணுமா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பசிரிக்கி நடக்கணும். நடந்தாதான் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கும். நடந்தாத்தான் நடக்குமா? அடி பாவி சிரிக்கி, அவர் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டம். நான் போயிட்டேன். பெரிய மீன் மாட்டினா அப்படியே தூக்கி தண்ணியில போட்டு, சின்ன மீன் மாட்டினா மட்டும் எடுத்துட்டு வா. ஏன்னா அசோக் குமார் அவன்தான் முதலாளி. லொகேஷன் வந்து போன் போய் பேசிட்டு வாடா. ஹலோ, சின்ன மீன் கிடைக்கலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. புடிச்ச பெரிய மீனை செட்ல கொடுத்து சின்ன மீன் சைஸ்ல கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்து. டேய், சொல்றத செய்டா. அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு தெரிஞ்சுக்க, கேட்கறத கரெக்டா குடுக்குறவங்க பேர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்ல, முட்டாளங்கடி வேலை செய்யணும். புரியுதா சார்? அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூத மாதிரி வந்து நிக்கிறேன். கேமரா நீ உட்காந்து யாரு? ஈட்டி கேஷ்ல வட்டி கட்டினாம ஒரு மூஞ்சி இருக்கேன். அவனா சார்? ஊர்ல பெரிய பணக்கார சார். தோட்டம் தரவு பங்களா எல்லாம் வச்சுக்கிறார் சார். அவருக்கு ஒண்ணு பண்ண சொல்லு. அவன் பேர்ல இருக்க தோட்டம் தரவு பங்களா என் பேர் எழுதி வைக்க சொல்லு. நானும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன். சார், நீங்க அவரை பத்தி தெரியாம பேசுறீங்க சார். நீங்க ஏதோ சினிமா பைனான்ஸ் உங்ககிட்ட பேச வந்து உங்களுக்கு கூட பைனான்ஸ் பண்ணுவாங்க சார். முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு பைனான்ஸ் தரேன்னு சொல்ற முதல் முட்டாளே இந்த பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. ஆமா, என்ன மேட்ரு? சார், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச முதல்ல வந்துக்கிறேன் சார். கொஞ்சம் ஜீப் பக்கம் வரீங்களா? ஏன் அவர் வர மாட்டாரா? அவரு சார், அவர் பெரிய முதலாளி சார். முதலாளி பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறான். சும்மா நிக்கிறேன் சொல்றானே. முதலாளியோட எங்க பாச வசதியில பெரிய ஆளியா? அந்த
பூதம் எல்லாம் விலைக்குள்ள போட்டு அமைக்கிடுவேன். அடி வாங்கி கொடுத்துட்டு போறான். என்னடா என்ன சொல்ல மாட்டீங்களா முதலாளி? ஃபைனான்ஸ் பண்றது சொன்னல அதெல்லாம் சொல்லியாச்சு. அந்த புறம்போக்கு பொறுக்கி நாயனாவது பாக்குறது என்னையாவது பார்க்க சொல்லுறான். அவங்களோட பெரிய பெரிய சொல்றான். சொல்லுது. ஐயோ தெய்வமே. நான் அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். முதலாளி பவர் என்னங்கறத அவங்ககிட்ட இப்ப காட்டுறேன் பாரு. வேற கதவை. டேய் ஹலோ, உங்க பேர் எனக்கு தெரியாது. ஆனா என் பேரு குப்புசாமி முதலாளி. முதலாளின்னு பிறக்கும் போதே பேர் வச்சுட்டாங்களா? ஊர் ஜனங்க அப்படி கூப்பிடுவாங்க தம்பி. எதுக்காக நான் பார்க்க வந்தேன்னா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கணும். அதுக்கு சூப்பர் ஸ்டார் கிட்ட எனக்கு அந்த அந்த ஷீட்டை வாங்கி கொடுக்குறீங்க. ஏது பெட்ஷீட்டா? ஊர்ல உங்க எல்லாரும் மர கரண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. சூப்பர் ஸ்டார் கிட்ட நீங்க தான் அறிமுகப்படுத்த. டேய் அவர் யார் தெரியும்? பாயும் புலி. அவர் மூச்சு காத்து பட்டாரே நீ தொப்புனு கீழே விழுந்துருவ. போயா போயாங்க. அவர்கிட்ட நீங்க என்ன அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா டெய்லி நானே பிடிச்சு வந்து கொடுப்பேன். காக்கா பிடிக்கும் போது உனக்கு கூப்பிட்டுக்கிறோம். இப்ப நாங்க மீன் தான் பிடிக்கிறோம். நீ கிளம்பலாம். கிளம்பு. சொல்றான் மீன் மடிச்சா என்னங்க என்ன கமலா படிக்கிற ஸ்கூல் பிரின்சிபலும் சிஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்க. எங்க ஓடுறீங்க? கமலா ஸ்கூலுக்கு போகல, அப்புறம் என்ன? மத்த 2 பசங்க ஃபீஸ்? ஓ ஆமால. ஆமா இல்ல ஆமா தான். இத வந்துட்டேன் சிஸ்டர். நீ முன்னாடி போல பின்னாடி வரும். நீங்க வாங்க. ஐயோ, இருங்க நீங்க. வாங்க வாங்க. இன்னைக்கு ஆட்டம். டேய் உள்ள இருக்க பெஞ்ச் எடுத்து வெளில போடு. நிக்கிறாங்கல்ல. பெஞ்சு கால் ஆடுது. கடையில இருக்கிற சேர் காலாடுது, வீட்டுல இருக்கிற பெஞ்ச் காலாடுதுங்க. உட்காரத்துக்குலாம் நேரம் இல்ல. அன்னைக்கு நீங்க சொன்னது பத்தி ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு சொன்னது இல்லைங்க. ஒரு கன்னியாஸ்ரீக்கு முன்கோபம்லாம் கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்ப சும்மா வளர்றாங்க. நீங்க சொன்னது என் மனசு ரொம்ப பாதிச்சது. பைபிள்லயே எழுதியிருக்கு, கடவுள் மனுஷனும் மனசோட தான் படைச்சிருக்காருன்னு. எல்லா பிரச்சனைகளும் மனுஷனா உண்டாக்கினது தானே. அதே போல இந்த ஸ்கூல் ஃபீஸும் மனுஷன். அதனால்தான் அந்த ஃபீஸ எங்க ஸ்கூல் ஃபண்ட்ல இருந்து எடுத்து நாங்களே கட்டிட்டோம். நாளையில இருந்து கண்டுங்க. தப்பா நினைக்காதீங்க. இப்போ கொஞ்ச நாளா கஷ்டம். அதனாலதான் ஃபீஸ் கட்ட முடியல. உங்களை ஃபீஸ் கட்ட வச்சு என் பொண்ணை படிக்க வைக்கணுங்கிறது ஏன் பாத்தீங்களா பாலுவோட பெருந்தன்மைய. டேய் போய் டீ போட்டுட்டு வா. பால் இல்லன்னு நினைக்கிறேன். பிளாக் டீயே கொடுங்க. பிளாக் டீ கொண்டு வா. எனக்கு சுகர் இருக்கு, அதனால டீல சக்கரை வேண்டாம். எங்களுக்கும் சுகர் இல்ல, எங்க வீட்லயும் சுகர் இல்ல. என்ன பாலு, உங்க பழைய ஃப்ரெண்ட பாத்தீங்களா? பழைய ஃப்ரெண்டா? நீங்களும் சூப்பர் ஸ்டாரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா. உங்க 2வது பொண்ணு கிளாஸ் டீச்சர் மூலியமா தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. இல்ல அதெல்லாம் ஒண்ணு. கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த ஸ்கூல்ல வேற யாருக்கும் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் நீங்க ரொம்ப பெரிய ஆளு பாலு. அவ்வளவு பெரிய ஃப்ரெண்டுன்ற ரகசியத்தை நீங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்தப்பவும் சொல்லல, ஸ்கூல் ஃபீஸ் பத்தி பேச வந்தப்பவும் சொல்லல. எங்களுக்குள்ள அப்படி ஒண்ணு இல்ல. சொல்ல போறீங்க?